குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஹாய் கைஸ், நம்ம இந்த பேனர் எப்படி எடிட் பண்றோம்னா இந்த வீடியோல பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு எடிட் பண்றேன். நம்ம பிக்சார்ட் ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த எடிட் ஃபோட்டோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு நம்மளோட இமேஜ் வந்து ஒரு 2 இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ண அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு பர்சன் ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குதுல, அதை கொடுத்தீங்கன்னாவே நம்மளோட இமேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லைட் எரேசர் மேலே ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு நமக்கு சைடில் ஏதாச்சும் லைட்டாக தெரிஞ்சுன்னா அதை மட்டும் லைட்டாக நமக்கு வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. கீழே கட் பண்ணலாம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை பூராமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர்லேயும் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நார்மலே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு எஃபெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அதில் போயிட்டு இந்த கியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் போய் கலர் மாற்றிக்கலாம். அதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு எஃபெக்ட்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு பிஎம்டபிள்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓகே கொடுத்து இந்த டிக்கு கொடுத்துங்க. டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு அடுத்த இமேஜ் ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி அந்த கட் அவுட்டில் போயிட்டு நம்ம பர்சன் கொடுத்தீங்கன்னா நம்ம இமேஜை மட்டும் தனியாக எடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லைட்டாக எரேசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வந்து சைடில் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. நம்ம இமேஜை கூட இன்னும் சின்னமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இமேஜை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு இந்த பொசிஷன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு ரெண்டுமே 0 பாயிண்டில் வைங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிஎன்ஜி லைன் இமேஜ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணுறோன்னு இப்போ பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு பின்னாடி போயிடும். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. நம்ம இமேஜை கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த இது கீழே நம்ம காலுக்கிட்ட வர மாதிரி வச்சுட்டு எரேசரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அது நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைலாக் தூக்கி நீங்கள் அப்படியே கீழே வச்சுரு கரெக்டாக உங்கள் காலுக்கு அடியில் வர மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கோடு இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே கரெக்டாக இந்த சைடு 2 சைடுமே டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, கீழே மேலே டிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஹெச்டிஆர் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா,
நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஹெச்டிஆர் எஃப்எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மூணாவது ஒரு எஃப்எக்ஸ், அதை டச் பண்ணிட்டு ஹெச்டிஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னாவே நம்ம பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்க மேலே டிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.